ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம வெறும் ரேஷன் அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி அரிசியும் உளுந்தையும் ஒன்றா ஊற வச்சு மாவரைச்சி இது மாதிரி ரொம்ப சாஃப்டான கொலக்கலப்பு தன்மை இல்லாமல் துணிகளில் ஒட்டாமல் மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டான இட்லி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ரேஷன் பச்சரிசி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இது ரேஷனில் வாங்கின புழுங்கரிசி. இந்த புழுங்கரிசி பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு எடுத்துக்கங்க. 3 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்தால் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அரிசி அளந்து எடுத்த அதே டம்ளர்லே பாருங்கள், இந்த மாதிரி தலையை தட்டின அளவுக்கு உளுந்து எடுத்துக்கங்க. இது கூடவே வெந்தயம் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரையும் எடுத்துக்கலாம். நம்ம வெறும் ரேஷன் அரிசி மட்டும் போட்டு மாவாட்டி இட்லி சுடுறனால நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டான அளவு நீங்கள் உளுந்து எடுத்துக்கிட்டா தான் இட்லி நல்லா புசுன்னு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரிசி உளுந்தையும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 டைம் களைஞ்சி இந்த தண்ணி நல்லா வெண்மையாகிற வரையும் களைஞ்சி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசிங்கிறனால களையும் போது நல்லா பிசுப்பு தன்மை வரும். இதுக்காக ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். ரேஷன் அரிசி களையும் போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்து களைஞ்சிக்கங்க. அப்படி களைஞ்சிங்கன்னா இந்த அரிசியில் உள்ள பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். அரிசி நல்லா இது மாதிரி வெண்மையாக வரும். அரிசியை ஒரு 5-6 டைம் நல்லா களைஞ்சிட்டு மினிமம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவரைச்சாதான் மாவு நல்லா காணும். அதே சமயம் மாவும் நல்லா பொங்கி வரும். இப்போ அரிசியை கிரைண்டரில் சேர்த்து நம்ம மாவரைக்க ஆரம்பிச்சாச்சு. நான் எப்போவுமே மாவரைக்கும் போது அந்த மாவு 2-3 நாளைக்கு மட்டும் வச்சுக்கிறனால மாவுலே உப்பு சேர்த்து இது மாதிரி மாவரைச்சி எடுத்து வச்சிருவேன். நம்ம காலையில் இட்லி ஊற்ற போகிறோம் அப்படின்னா நைட்டுக்கே நம்ம மாவை கரைச்சி வச்சுட்டா இது மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ நம்ம இந்த மாவில் இட்லி ஊற்றிக்கலாம். எப்போவுமே இட்லி வேக வைக்கும் போது இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லியை வேக வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக சீக்கிரமே வெந்து கிடைக்கும். பாருங்கள், இட்லி நல்லாவே இப்போ வெந்துருச்சு. பாருங்க, அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து மாவரைச்சி வெறும் ரேஷன் அரிசியில் ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.